நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழக்குப்பம் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன். லாரி ஓட்டுநரான இவருக்கும் மகேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதனிடையே குணசேகரன் லாரி ஓட்டச் சென்றால் வீட்டிற்கு சில நாட்களுக்கு பின்னர்தான் வந்து செல்வார் என்று கூறப்படுகிறது. அப்படி வீட்டிற்கு வந்து செல்லும் பொழுது வீட்டிற்கு தேவையான பொருட்களும் தனது மகன்களுக்கு தேவையான தின்பண்டங்களையும் அதிக அளவில் வாங்கி வந்து கொடுத்துவிட்டு செல்வார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் தீபாவளிக்காக தனது மனைவி மற்றும் மகன்களுக்கு புத்தாடை வாங்கி வந்து கொடுத்த குணசேகரன் மகேஸ்வரியை புத்தாடை அணிந்து கொள்ளுமாறு கூறியுள்ளார். ஆனால் மகேஸ்வரி புத்தாடையை அணியவில்லை. இதனால் அவர்களுக்குள் 19ஆம் தேதி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது மகேஸ்வரியை குணசேகரன் கடுமையாக அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து மகேஸ்வரி தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு கோபித்துக் கொண்டு வயலுக்கு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் ஆக்கம்பக்கத்தினர் மகேஸ்வரியை அவர் சென்ற விவசாய நிலப்பகுதிக்கு தேடிச் சென்று பார்த்தபோது அங்குள்ள விவசாய நிலத்தில் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்துள்ளார் மகேஸ்வரி. இதனை பார்த்து அக்கம்பக்கத்தினர் கதறி அழுததோடு இது குறித்து மகேஸ்வரியின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். உடனே திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மகேஸ்வரி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றிய போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மகேஸ்வரி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதாக கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது மகேஸ்வரி உடல் அருகே கிடந்த சட்டை பட்டன்களை எடுத்த போலீசார் அவரது கணவன் குணசேகரன் மீது சந்தேகமடைந்தனர். அன்று குணசேகரனால் மகேஸ்வரி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போது குணசேகரன் அணிந்திருந்த சட்டையில் இருந்த பட்டன்கள் அனைத்தும் இருந்தது. குணசேகரன் தான் அணிந்திருந்த அதே பிராண்ட் சட்டைகளை தனது மகன்களுக்கும் வாங்கி கொடுத்தது போலீசுக்கு தெரிய வந்தது. இதனால் அவரது 2 மகன்களிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்களது 14 வயது சிறுவனான 2வது மகன் அணிந்திருந்த சட்டையில் இருந்த 2 பட்டன்கள் இல்லாததால் சந்தேகமடைந்த போலீசார் 14 வயது சிறுவனை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிறுவன் கொடுத்த வாக்குமூலம் அதிர்ச்சி அடைய வைத்தது. தீபாவளிக்கு முந்தைய நாள் தனது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அம்மாவை அப்பா அடித்தார். அதனை நான் தடுக்கவில்லை. அவரை ஏன் கேள்வி கேட்கவில்லை என கூறி அம்மா என்னை அடித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நான் அம்மா நடந்து சென்ற போது பின்தொடர்ந்து சென்று வயல்வெளி பகுதியில் கீழே தள்ளி அவரது கழுத்தில் கால் வைத்து மிதித்து தாலியால் கழுத்தை இறுக்கிக் கொன்றதாக கைதான சிறுவன் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்துள்ளான். இதையடுத்து மகேஸ்வரியின் சந்தேக மரணம் குறித்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் சிறுவனை கைது செய்து உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.